இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு நெறைய பேர் வந்து ஏசி வாங்கணும், இல்லன்னா ஏர் கூலர் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துட்டே இருக்கும். அப்படியே ஏசி போட்ட வீட்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில்லு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏர் கூலர் வாங்குனவங்களுக்குமே ஹீட் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா மூஞ்சில வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். தூங்குறம்போது நிம்மதியா தூங்க முடியாது. ஆனா, ஏர் கூலர் வந்து எல்லா இடத்துலயுமே பாசிபிளா அப்படின்னா, அதுக்கு தண்ணி லோட் பண்ணணும். கரண்ட் பில் அதிகமா இருக்கும். ஏசிக்கும் கரண்ட் பில் அதிகமா இருக்கும். அப்படியே இருந்தாலும், அந்த போடுற டைம் மட்டும் தாமே கூலிங்கா இருக்குமே தவிர, மத்த நேரம்லாம் வீடு ஹீட்டாவே இருக்கும். இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனோ, இல்ல ஒரு 3 மாசத்துக்கு டெம்பரரியான சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோவோட மொத்த மோட்டோ என்ன அப்படின்னா, குறைஞ்ச காஸ்ட்ல எந்த அளவுக்கு நம்ம வீட்ட கூலிங்கா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அது ஓட்டு வீடா இருந்தாலும் சரி, இல்ல சிமெண்ட் ஷீட் ஏதாவது போட்டிருந்தாலும் சரி, நீங்க கான்கிரீட் தளம் போட்டிருந்தாலும் சரி, இந்த 3 இதுக்குமே நாம குடுக்குற இந்த வீடியோ பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இத வந்து தியரிட்டிக்கலா சொன்னோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக, எங்க வீட்ல நாங்களே எங்க வீட்டுக்கு நான் ட்ரை பண்ணி, அத நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன். இந்த வீடியோவோட மோட்டோ எல்லார் வீடுமே கொஞ்சம் கூலிங்கா இருக்கணும். இந்த சம்மர அவங்க பிரச்சனை இல்லாம சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோல நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், என்னென்ன மெட்டீரியலா யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் பெயிண்ட் பண்ணோம், என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணோம், இது ஒருவேளை ஃபெயிலியர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு, சக்சஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு எந்தெந்த மெத்தடெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், சக்ஸஸ் ஆகிறதுக்கு எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற 2 மெத்தடையுமே நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூ இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு ரூம் வந்து கூலிங்காக இருக்கும். ஏன்னா அந்த ரூம் வந்து ஏசி ரூம் அப்படிங்கிறதுனால கூலிங்காகவே இருக்கும். அந்த ரூமை விட்டு வெளியில் வந்த உடனே பயங்கரமாக ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி ஹியூமிடிட்டியாகவே இருக்கும். இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் இந்த கூல் ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஏற்கனவே நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சக்ஸஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பில்டிங் வந்து மறுபடியும் மாடிஃபை பண்ணதுனால மறுபடியும் இதை கட்டணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடு வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து ரூஃப் கூல் மெத்தடில் வந்து பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பேர் என்னென்னா சன் கோட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, ரூஃப் கூல் கோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேமில் இதை வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து நீங்கள் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டோட்டலாக வந்து கவர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக சொல்லணும்னா 720 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் பிடிச்சது, எவ்வளோ லேபர் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை வந்து நீங்கள் எந்த பட்ஜெட்டில் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்குது. நார்மலாக நீங்கள் ஒரு 3000 ரூபாய் மினிமம் பட்ஜெட்டில் இருந்து நீங்கள் 1500 ரூபாய்க்கு பண்ணலாம். ஆனால் அது நீங்களே பண்ணணும். இதே ஒரு ப்ரொஃபஷனல் பெயிண்டர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே ஆகும். நல்ல மெட்டீரியல் வச்சு, நல்ல பெயிண்டர் வச்சு பண்ணணும். இது வந்து ஏனோ தானோன்னு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே, டோட்டல் பணமே மொத்தமாக வேஸ்ட் ஆகும். இந்த பெரிய பட்ஜெட் யோசிக்கிறவங்க, அதே மாதிரி வாடகை வீட்டை தான் குடியிருக்கிறோம், நாம் எதுக்கு பெரிய அளவுக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 3000 ரூபாய்க்குள்ளே பண்ணுறதோ, இல்லை 1500 ரூபாய்க்கு நீங்களே மெட்டீரியல் வாங்கி பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மொத்தம் இதில் வந்து ஒரு 4 பேக் இருக்குது. அதாவது 350 ரூபாய்க்கு 5 கிலோ பை ஒன்று இருக்குது. இது போக 4000 ரூபாய்க்கு ஒரு 20 லிட்டர் கேன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி 6000 ரூபாய்க்கு இருக்குது, 8000 ரூபாய்க்கு இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடு ஒரு 10க்கு 16 ஒரு சின்ன வீடே எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் வீடு வந்து 880 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபுல் ஏரியாவில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். 880 ஏரியாவில் 700 ஸ்கொயர் ஃபீட்டு தான் எங்களுக்கு மொட்டை மாடி அப்படிங்கிறனால 720 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 150 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆவரேஜ், இல்லைன்னா 5 பேக் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 350 ரூபாய்க்கு எத்தனை கேஜி கிடைக்கும் அப்படின்னா 5 கேஜி பேக் கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்கு 4 பேக் வாங்கியிருக்கோம். 1400 ரூபாய்க்கு மெட்டீரியல். மொத்த மெட்டீரியலோட செலவு எவ்வளோனா 4 பேக் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அடிஷ்னலாக ஒரு 190 ரூபாய்க்கு ப்ரஷ் வாங்கியிருக்கோம். மொத்தமாகவே ஒரு 1600 ரூபாய் மெட்டீரியலில் கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸை முடிச்சிருக்கோம். இதில் முக்கியமான ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 160 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது ஒரு 10க்கு 16 ரூம் அடிக்கிறீங்கன்னா 160 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கோட் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கோட் வந்து மார்னிங்கு, 2வது கோட் வந்து ஈவினிங் அடிக்கும். அதுவும் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இப்போது இது வந்து ஏன் வந்து நாங்கள் பெரிய பட்ஜெட் போகல அப்படின்னா, இந்த பெரிய பட்ஜெட் நீங்கள் போகும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி இப்போது நாங்கள் அடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் இதை வந்து இப்போதைக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் போக வேண்டாம், நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அடிஷ்னலாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா,
சப்போஸ் நீங்கள் ஒரு 20 லிட்டர் பேக் வாங்குறீங்க அப்படின்னா 4 பேக் வாங்கணும் 80 லிட்டர். இந்த 80 லிட்டரோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24,000 ரூபாயிலேருந்து 32,000 ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் இருக்குது. நீங்கள் 16,000 ரூபாய்க்கு கூட பட்ஜெட்டில் பண்ண முடியும். ஆனால் அது பண்ணும்போது உங்களுக்கு ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி உங்களுக்கு 6 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் அது வாரண்டியாகவே இருக்கும். பெயிண்ட் கடையிலையுமே அந்த வாரண்டி கொடுப்பாங்க. அது நீங்கள் அடிக்கிற பெயிண்டரை பொறுத்து இருக்குது, பெயிண்ட்டை பொறுத்து இல்லை. அதே மாதிரி இப்போ நாம் பண்ணியிருக்கிறது வந்து டெம்பரவரி சொல்யூஷன் தான். நமக்கு ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு இந்த சிச்சுவேஷனை சமாளித்தா போதும் அப்படிங்கிறக்க அடிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பட்ஜெட் 3,000 ரூபாய் செலவாச்சு. 3,000 ரூபாய் அப்படின்னா 1,400 ரூபாய் வந்து லேபர் காஸ்ட்டும் 1,600 ரூபாய் மெட்டீரியல் காஸ்ட்டும். அந்த 1,600 ரூபாயில் 200 ரூபாய் வந்து ப்ரஷ்ஷும் வாங்கியிருக்கு, 1,400 ரூபாய்க்கு தான் மெட்டீரியல் வாங்கியிருக்கு. அதாவது 350 ரூபாய் இன்ட்டு 4 பேக்கெட் வாங்கியிருக்கு. ஓகே, நம்ம வாங்கிட்ட மெட்டீரியல் எந்த மாதிரியெல்லாம் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பெயிண்டர், நல்ல பெயிண்டர் யாருன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க. உங்களோட வீட்டுக்கு நம்பிக்கை அடிப்பார், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கை இருந்ததுன்னா பெயிண்டர்கிட்ட கொடுங்க. இல்லைன்னா நீங்களே இந்த வேலையை செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி சப்போஸ் பெயிண்டர் வச்சு பண்ணிங்கன்னா நிறைய பெயிண்டர் வந்து இதை தப்பாக கூட பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபெயிலியர் கேசஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் பாசிட்டிவாக பண்ணுறவங்க, ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டாக பண்ணுறவங்களுக்கு இதை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும். உங்கள் மொட்டை மாடியை அழுக்கு கரை ஏதாவது இருந்ததுன்னா நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஈரப்பதத்தில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுற டைம் காலையில் ஏர்லி மார்னிங் 5:30லேருந்து 6 o'clock தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் அதிகபட்சம் வெயில் ரொம்ப ஹீட் ஸ்டார்ட் ஆகிறக்குள்ள ஒரு 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும். இல்லை பெயிண்ட் இன்னும் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலைனாலும் அந்த டைமுக்கு மேலே நீங்கள் அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் கணக்கு பண்ணி இதை நீங்கள் ஏர் லேயராகவே இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் லைட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் அடிக்கும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கணும். ஈரப்பதத்தில் தான் அடிக்கணும். ட்ரை கண்டிஷனில் நீங்கள் அடிக்கக்கூடாது. ஃபுல்லாக வெட்டாக தான் இருக்கணும் மொட்டை மாடி ஃபுல்லாகவே. இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு மேலேயோ இல்லை 6 மணிக்கு மேலேயோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் செகண்ட் கோட் ஃபுல்லாக அடிச்சிடணும். இப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2 hours தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். மார்னிங் ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours கம்ப்ளீட்டாக நீங்கள் அடித்து முடிச்சிடலாம். சரி, அடித்து முடிச்சாச்சு, அப்போ வீடு கூலிங் ஆகிடுமா அப்படின்னா அதுக்கப்புறமும் நீங்கள் க்யூரிங்னு ஒன்று பண்ணணும். அதாவது நீங்கள் மார்னிங் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு மொட்டை மாடி ஃபுல்லாக நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி விடணும். நல்லா கூலிங்காக இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து அதே நாள் ஈவினிங்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி கூலிங் பண்ணணும். இதை கூலிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெயிண்ட் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். உங்களுக்கு காலில் நடக்கும்போது ஒட்டாது. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வேணால் காலை தூக்கி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப தூரம் நடந்திருக்கேன், இருந்தாலும் பெரிய அளவுக்கு என் காலில் ஒட்டலை. ஓகே, நீங்களே வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 20 லிட்டரு டப்பா எடுத்துக்கங்க. சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா யாருக்கிட்டையாவது பக்கத்துலையாவது வாங்கியாவது வச்சுங்க. ஏன்னா இதுனா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தூர போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது கூட வந்து 5 கிலோ பேக் வந்து இதிலே மிக்ஸ் பண்ணிக்கங்க. அது வந்து 5 கிலோவாக வரும்போது நீங்கள் ஒரே ஸ்டோக்கில் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதில் தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 5 கிலோ பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட்டு நீங்கள் இதுக்குள்ளே போடுறீங்க அப்படின்னா இதுக்கு 8 லிட்டர் தண்ணி. சப்போஸ் உங்கள் யூஸ்வலாக பெயிண்டர்ஸ் எல்லாருமே ஒரு 4 லிட்டர் பேக் டப்பா வச்சுருப்பாங்க. சப்போஸ் அந்த டப்பா இல்லைனாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற 1 லிட்டரில் என்ன வச்சு அளக்க முடியுமோ அதில் 8 லிட்டர் தண்ணி போட்டுங்க. அதே மாதிரி அடிஷ்னலாக ஒரு கெமிக்கல் ஒன்று கொடுப்பாங்க பவுடரோட. அந்த பவுடர் கூட இந்த பழதை வரும். நாங்கள் அடித்து முடிச்சதுனால இது காலியாக இருக்குது. இது மாதிரி வர்றதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல பால் கலரில் இந்த ப்ரைமர் ரெடி ஆகிடும். இதை பண்ணுறதுக்கு முக்கியமான டைம் என்ன அப்படின்னா ஏர்லி மார்னிங், அதே மாதிரி ஈவினிங் டைம் தான். இந்த டைமில் வந்து உங்களோட மொட்டை மாடி கம்ப்ளீட்டாக வந்து ஈரமாக தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு ட்ரை கண்டிஷனில் பண்ணிடாதீங்க, ரிசல்ட் கிடைக்காது. அதே மாதிரி நிறைய பெயிண்டர்ஸோ இல்லை வீட்டில் தானாக பண்ணுறவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க முக்கியமாக மிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, அவங்க ஃப்ளோரிங்க்கு மட்டும் பண்ணுவாங்க. இந்த கைப்பிடி சவருக்கு முக்கியமாக பண்ண மாட்டாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பாட்டும் இந்த மேல் டாப் பாட்டமும் நீங்கள் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் இங்கேயும் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஹீட் வந்து உங்களுக்கு செவத்துக்குள்ளே இறங்கும். நீங்கள் ஏசி போட்டாலுமே உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அதனாலேயும் கரண்ட் பில் அதிகமாக வரும். அதே மாதிரி வீட்டில் உங்களோட ரூஃப் வந்து கம்ப்ளீட்டாக 100% கூல் ஆகாது. ஸோ மறக்காமல் நீங்கள் இதை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கைப்பிடி சவரையும் கம்பல்சரி பண்ணணும், இந்த பார்ட்டும். இதை வந்து எந்த காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் இந்த பார்ட்லேயும் கூட இதே அளவுக்கு இந்த பார்ட்லேயும் சேர்த்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஈரமான கண்டிஷனில் இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். நீங்களே கைப்பட பண்ணுறதுனாலுமே பண்ணுங்கள். பெரிய மாடி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா பெயிண்டர் விட்டு பண்ணுங்கள். பெயிண்டர் விட்டு பண்ணும்போது இந்த பெயிண்டருக்கு இது எல்லாமே கரெக்டாக தெரியுமான்னு பாருங்கள். ஏன்னா
எனக்கு தெரிஞ்ச ஒரு பெயிண்டரே வந்து ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி கடைசியில் அந்த ரொம்ப ப்ராப்பராக பண்ணாதனால அந்த 40,000 ரூபாய் பணமுமே வேஸ்ட்டாக தான் போச்சு. மறுபடியும் அதே மாதிரி மெட்டீரியல் வாங்கி மறுபடியும் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்காமல் இருக்கணும்னா இதோட ப்ராசஸை தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து காலகாலமாலாம் நடக்கல. இப்போ ஒரு 15 வருஷத்துக்குள்ளே தான் இந்த ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிது. நிறைய பேருக்கு இது தெரியவும் செய்யாது. அதனால நார்மலாக நீங்கள் எமல்ஷன் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இந்த மேலில் ரூஃப் பெயிண்ட் இப்படி பண்ணிடாதீங்க. ரொம்ப ப்ராப்பராக பண்ணுங்கள். எவ்வளோ செலவு பண்ணி அடிக்கிறீங்கன்னு தெரியல. என்ன மாதிரியான பெயிண்டரை வச்சு எந்த மாதிரி ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இது ரிசல்ட். சரி, இப்போ அடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும் இல்லையா? இப்போ நாங்கள் அடித்து 3 நாள் ஆச்சு. இப்போது யூஸ்வலாக எங்கள் வீட்டில் நாங்கள் ஏசி ரூமில் இருந்துட்டு நார்மல் ஹாலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு தெரியும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா ஏசி ரூம் அளவுக்கு இது கூலிங் கிடைக்காதுனாலும் ஒரு 70 to 80% நார்மல் கூலிங் குறைஞ்சிருக்கு. இப்போது இதனால கரண்ட் பில் ஏதாவது குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக குறையும். ஏன்னா ஏசி ரூமில் ஆல்ரெடி உங்களுக்கு கூலிங் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நார்மலாக உங்களோட 25 டிகிரியோ இல்லை 20 டிகிரிக்கு உங்களோட ஏசி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக கூலிங் ஆகும். கம்ப்ரஸர் லோடு கம்மியாக எடுத்துக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபேன் போட்டிங்கன்னா கூட அதிகமாக ஃபேன் காற்றுல ஹீட்டு இறங்காமல் உங்களுக்கு கூலிங்கான காற்று கிடைக்கும். சம்டைம் கரண்டே போனால் கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் ஃபேன் இல்லாமையுமே இருக்கலாம். அந்தளவுக்கு இந்த பெயிண்ட்டில் பெனிஃபிட் இருக்குது. சரி, இந்த பெயிண்ட்டு என்ன பிராண்டு வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லணும் இல்லையா? நாங்கள் வாங்கினது நார்மலாக நம்ம தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ராஜபாளையம் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற சன்கோட்டுன்னு ஒரு பிராண்டு தான் வாங்கியிருந்தோம். இப்போது இதே மாதிரி டியூலக்ஸு, நிப்பானு, டாக்டர் ஃபிக்ஸிட்டு இந்த மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பெயிண்ட் கிடைக்குது. நார்மலாக 2000 ரூபாய் லிட்டர்லேருந்து 8000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது ஒரு 20 லிட்டரோட கேன். ஸோ உங்களோட பட்ஜெட் எந்த அளவுக்கு வேணும், எந்த அளவுக்கு லாங் டூரேஷன் வேணும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிங்க. இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெயிண்டர் அண்ணா இருக்காங்க. நான் அவருக்கு ப்ரொமோஷனுக்காக சொல்லலை, உண்மையிலே அவரோட ஒர்க்கு நல்லாயிருக்கும். அவரோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது பெயிண்டிங் வேலைகள் வேணும் அப்படின்னா அவர்கிட்ட பண்ணிக்கங்க. ஏன்னா அவர் நல்ல குவாலிட்டியாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் உங்களோட பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்துலையும் செய்யக்கூடியவர். அதனால அவருக்கு நான் இந்த வீடியோவில் அவருக்கு நான் ஃப்ரீ ப்ரொமோஷனாக கொடுக்குறேன். அவர்கிட்ட இருந்து எந்த காசு நான் வாங்கலை அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் மறக்காமல் இந்த தளத்தில் வந்து தண்ணி ஊற்றி விட்டு தான் போவோம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு இதை பண்ண சொல்லி பெயிண்டர் அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இதை பண்ணணும் அப்படின்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். சீக்கிரம் காஞ்சிச்சு அப்படின்னா கால்லையும் ஒட்டாது அப்படிங்கிறது தான். இது போக நீங்கள் அடிஷ்னலாக இந்த கீழே நடந்து போகிற படிக்கட்டோட கைப்பிடி சவர் எல்லாத்தையுமே அடிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே கூலிங்காகவே இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து குறையாமல் இருக்கும். அதே மாதிரி கூலிங் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். என்னோட மொத்த பட்ஜெட் 3000 ரூபாய் ஆச்சு. அதாவது நான் சொன்ன மாதிரி லேபருக்கு வந்து ஒரு 1400 ருபீஸும் 1600 மெட்டீரியலுக்கு வந்துச்சு. நாங்கள் இதை இல்லாத டைமில் தான் அவர் அடித்து கொடுத்துருந்தாரு. ஆனால் நல்ல ரிசல்ட்டோடு அடித்து கொடுத்துருந்தாரு. அடுத்த வீடியோ வந்து இந்த பெயிண்டிங் நீங்கள் புது வீடோ இல்லை பழைய வீடோ கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் அடிக்கும்போது எந்தெந்த மாதிரியெல்லாம் பெயிண்டர்ஸ் ஏமாற்றுவாங்க, எந்தெந்த மாதிரிலாம் உங்களோட பெயிண்டிங் செலவை ஏற்றி விடுவாங்க, எந்தெந்தெல்லாம் அவங்களோட காசு கட்டிங்காக உங்கள் தலையில் நிறைய மிளகா அரைப்பாங்க அப்படிங்கிற எல்லா பெயிண்டிங் சம்மந்தமான விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம ப்ரொஃபஷனல் பெயிண்டர்ஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக டேட்டா வாங்கினது, நாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னலாம் பண்ணோமோ அதை வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டோ ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.